முத்து செஞ்சது தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முத்து என்ன சம்பவம் செஞ்சார் அப்படின்னா, நம்ம அருண்குமார் பொய்யா முத்து மேலே ஒரு புகார் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை இல்லை அப்படின்றத முத்து ரொம்ப ஈஸியாக நிரூபிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் சொல்கிறோம், முத்து செஞ்சது உண்மையிலே ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பும் சரியில்லை, இப்போ மனசும் சரியில்லை. ஒரு பக்கம் மீனா எவ்வளோ தூரத்துக்கு சோகமாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் சீதாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா அது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, 1000 தான் இருந்தாலும் மாமா வச்சே அவர் இப்போ இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்றத நம்ம யோசிச்சிருந்துருக்கலாம், இல்லைனா அக்காட்டையாவது கேட்டிருந்துருக்கலாம், அக்கா கூட சண்டை போட்டிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. முத்து மீனாவோட முகத்தை பார்க்குறாரு. என்ன மீனா, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆரம்பத்தில் அவங்க சொல்ல தயங்குறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா 2 பேருக்கு இடையில பிரச்சனையாயிரும், இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்தில் தயங்குறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க தயங்குறத பார்த்தே முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன மீனா, நீ எப்பயும் பாரு இல்லை, எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியுது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக என்கிட்ட சொல்ல தயங்குற, அப்படி என்கிட்ட சொல்லக்கூடாத பிரச்சனைகள் என்ன அப்படின்ற மாதிரி முத்து கேட்க இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை மறைக்க முடியாது, மறைச்சா வெளியே வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு, இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ ஏற்கனவே பிரச்சனை கொஞ்சம் பெருசாக போய்கிட்டு இருக்குதுக்கு, மனநிலையும் சரியில்லை, உடல்நிலையும் சரியில்லை, இதுக்கப்புறம் இவர்கிட்ட நம்ம மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறாருங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள், அருண்குமார் போய் சீதா கிட்ட சொன்னது, சீதா நம்ம மீனா கிட்ட சண்டை போட்டது, அப்போ நம்ம முத்துவை பற்றின பேசின விஷயங்கள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சொல்கிறாங்க. நம்ம முத்து டென்ஷன் ஆகிட்டாரு. என்னடா அது, இவனுக்காக நம்ம நல்லது பண்ணால் கடைசியில் இவன் எனக்கே விபூதி அடிக்க பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காரு. அப்போ மீனாவோட இந்த முகத்தை பார்த்து முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனி ஒரு நாள் டைம் கொடு, இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அவங்களும் வேண்டாங்க இந்த பிரச்சனை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனால் அது நிச்சயமாக பெரிய பிரச்சனையாகிரும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை மீனா நீ விடு, நான் பார்த்துக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இந்த பிரச்சனை எனக்கு எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன், அதுவும் உனக்காக, என்னோட மீனாவுக்காக இந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ இவர் இப்படி சொல்லவும் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நமக்காக ஃபைட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, முத்து ஒரு விஷயத்த சொன்னால் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக, ரொம்பவே ஜாலியாக, சந்தோஷமாக இருக்காங்க மீனா. அண்ட் இப்போ நம்ம சீதாவை பார்க்குறதுக்காக நம்ம முத்து போகிறாரு. அப்போது சீதா கிட்ட சொல்கிறாரு, என்ன சீதா, நீயும் உங்கள் அக்காவும் எதுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க, இதில் என் மேலே தப்பு கிடையாது சரியா, இது தப்பு முழுக்க முழுக்க உன்னோட ஹஸ்பண்ட் மேலே தான், எதுக்காக அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி சீதா கிட்ட தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க. எப்படி மீனா கிட்ட இவங்க குர்ட்டா அம்மாக்கே கத்துனாங்களோ அதே மாதிரி தான் முத்து கிட்ட கத்துறாங்க. நீங்கள் செஞ்சுருப்பீங்க மாமா, நீங்கள் குடிகாரு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவங்க சொன்னாலும் முத்து ரொம்ப பொறுமையாக பேசி புரிய வைக்கிறாரு. இங்கே பார்ப்பா, இந்த பிரச்சனைக்கு உனக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் உனக்கு உண்மையை நிரூபிக்கிறேன், இது யார் பண்ண தப்பு யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன், நீ கடைசியாக முடிவெடு, நீ என் மேலே தப்பு இருந்தால் நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே, அல்லது அருண் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, உடனே மீனா இருந்துக்கிட்டு ஏங்க இந்த பிரச்சனை வேண்டாங்க, இதோட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, சீதாவுக்கும் உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்களுக்கு புரியல. தேவையில்லாமல் இவங்களுக்கு இடையில பிரச்சனை. அருண்குமார் அப்பப்போ சொல்கிற விஷயங்கள் இவங்களை மேலும் அதை பாதிப்படைய வச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா அது, இவங்க 2 பேரும் சண்டை இப்போயாவது முடிஞ்சிடும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது மேலும் பெரிய பிரச்சனை ஆகிட்டே போதே அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ அதனால் சீதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது, உண்மை என்ன அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட முத்துக்கிட்டே சொல்லிடுறாங்க. ஓகே மாமா, நீங்கள் உண்மை என்னன்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானே சீதா, உண்மையை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பிட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்றவர் பார்வதி கிட்ட வழக்கம் போல் வம்புழுதுகிட்டு இருக்காரு. அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்வதி அப்படின்னா நான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சிட்டு ஏதாவது பேசிட்டு உள்ளே வந்தார் இல்லையா, அவர் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன பார்வதி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்வதிக்கு சைட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் விஜயாவுக்கு இது தெரிஞ்சு போச்சு. விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன பார்வதி நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நான் கஷ்டப்பட்டு டியூஷனுக்கு ஆள் கூட்டு வந்தால் ஒரு பக்கம் அவங்க 2 பேரும்
உன்னால் ஓடி போயிட்டாங்க, இப்போ இவங்களையும் ஓடி போக பார்க்குறியா, என்னை மறுபடியும் பிரச்சனையில் மாட்டி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போடுறாங்க. பண்ணுற தப்பெல்லாம் விஜயா பண்ணிக்கிட்டு போனால் போகுதே பாவம் இருந்துட்டு போட்டுமே இடம் கொடுத்தா இவங்ககிட்ட போய் இவங்கள வந்து கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து எதுக்காக இப்படி பண்ண போச்சு அப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்வதி சொல்லிட்டாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுமா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பக்கம் ஒரு ஃபன்னாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு ரவி சுருதி அவங்க 2 பேருக்கும் இடையில மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் பிரச்சனை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், சுருதி வந்து எவ்வளவோ கூட்டாலும் நான் வரல, எனக்கு வந்து அந்த வேலைலாம் பிடிக்கலப்பா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, நான் வந்து இப்போதைக்கு வேலை செய்கிறேன், நான் ஆரம்பித்தேன்னா என்னோட சொந்த காசில் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயே சொல்கிறாரு, நான் ஆரம்பித்தா சொந்த காசில் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு இவர் சொல்ல, பரவாயில்லடா நீ இப்போதைக்கு என்கிட்ட வா, பார்ட் டைமாவது வா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, இல்லைப்பா அதெல்லாம் செட் ஆகாது, பார்ட் டைம்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இவங்களுக்குள்ள சண்டை ஒரு மாதிரி அதாவது ஃபன்னாக தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வர கிடையாது. ஆனால் சண்டையும் முடியலை அப்படின்னு சொல்லலாம். சண்டையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, பிரச்சனையும் ஒரு பக்கம் தனியாக போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருக்குது. அண்ட் அப்படியே கட் பண்ணால் நம்ம முத்துவை காட்டுறாங்க. முத்து, சீதா அண்ட் மீனா 2 பேர் நேராக கூப்பிட்டு வராரு. ஏன்னா மீனாவுக்கு நல்லாவே தெரியும் முத்து செஞ்சதில் எந்த தப்பும் கிடையாது. அவர் உண்மையிலே போய் சொல்ல மாட்டார். ஒரு தப்பு ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை அப்படியே ஒத்துக்குருவார். ஆமாம் இந்த தப்பை நான் தான் மீனா பண்ணேன் அப்படின்றத அப்படியே ஒத்துக்குருவார். அப்படின்றதுனால மீனா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, இது வந்து கண்டிப்பாக முத்து செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்டு காரில் போகும்போதே பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உண்மையை நிரூபிக்கிறேன். ஏன் என் மேலே வந்து அவர் இவ்வளோ கோவமா, ஏன்னா முத்து வந்து எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாருங்க. முத்து நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதான் சொல்கிறேன்ல, சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி சீதா கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படின்னு 2ஆக கூட பிரிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு உண்மையிலே அது மேலே கோவம் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எனக்கு 1% கூட எனக்கு கோவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் என்ன தான் சொன்னாலும் அருண்குமார் வந்து சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தானே இருப்பார். அவரோட நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ எப்படியாவது முத்துவை அந்த குடும்பத்திலேருந்தே பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான எண்ணம். இந்த எண்ணத்தை வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த எண்ணத்தினால அவருக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்தும் நேராக சீதாவை கூட்டு வந்துட்டார், வா சீதா அப்படின்ற மாதிரி சொல்லி நேராக கூட்டு வந்துட்டார். மீனாவையும் கூட்டு வந்துட்டார். மீனா எல்லாம் கூட வர்றாங்க. அப்போ மீனாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, ஒருவேளை இவர் சொன்னது தப்பாக இருக்குமோ, இவர் சொன்னது தப்பாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஏன்னா ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனையாக இருக்குது அப்படின்றப்ப ஸோ இன்னும் பிரச்சனை வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயந்தான், அப்படி நடக்காமலாம் இருக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால் இது கொஞ்சம் பிரச்சனையாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இது போக இதுக்கப்புறம் தாங்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உண்மை என்ன அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை சீதாக்கு அருண்குமாருக்கு பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாரு. ஆனால் சீதா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை மாமா உண்மையிலே இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் நான் அதை வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன், ஐ டோன்ட் கேர், நான் வந்து அவரை வந்து எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்பேனே தவிர்த்து நான் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் மாமா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க தெளிவாக சொன்னதுக்கப்புறம் தான் முத்து அருண்குமாரை பற்றின விஷயத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெடி ஆகிட்டார். ஸோ அவர் ரெடியானது மட்டும் கிடையாமல் போய் அழகாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்து செம்ம சம்பவங்க. உண்மையிலே இந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாக முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து அருண்குமார்கிட்ட போகிறாரு. காரை வந்து சைடில் நிப்பாட்டிட்டு அருண்குமார்கிட்ட போய் கேட்குறாருங்க, பார் உனக்கு எனக்கு தான் பிரச்சனை, நீ எதுக்கு தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்க, இது நமக்கு தேவையா, நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி ஆசைப்பட்றாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற, அதை ஒரு காரணமாக வச்சு நீ நம்ம குடும்பத்துக்கு இடையில் சண்டையை மூடி விட்டுக்கிட்டு இருக்க, இதனால எல்லாருக்குமே மனக்கசப்பு தான், இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி முத்து எடுத்து சொல்கிறாரு. இவர் வந்து அதுக்கும் கோவம் தான் படுறாரு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் இப்படி தான் செய்வேன், உன்னால் முடிஞ்ச வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. எதையுமே அருண்குமார் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அருண்குமார் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், ஒன்று அசிங்கப்படுத்துன்னு நான் முடிவு எடுத்துட்டேன், நான் கண்டிப்பாக அசிங்கப்படுத்தி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அப்போ முத்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஏன்னா முத்து அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார் அருண்குமார், இதுதான் பிரச்சனை இதனால தான் அப்படின்னு சொல்லி அவரே தெளிவாக ஒத்துக்கிட்டார் இல்லையா. ஸோ அதனால் முத்து வந்து பாக்கெட்டில் வந்து ஆல்ரெடி கால் போட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தார். யாருக்கிட்டனா சீதா கிட்ட, சீதா கிட்ட தான் உண்மையை நிரூபிக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீதா கிட்ட பேசிக்கிட்டே தான் காலில் இருக்கார். ஸோ சீதா எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க. எல்லா விஷயத்தையும் மீன்ஸ்
மீன்ஸ் நம்ம அருண்குமார் பற்றின விஷயங்கள் எல்லாமே சீதாவுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ மாட்டிக்கிட்டார் நம்ம அருண்குமார் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிச்சயமாக அருண்குமார் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டார் முத்து இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ இவர் தான் போலீஸ்ன்ற மாதிரியும், இவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது, மற்ற யாருக்குமே அறிவு கிடையாது, எல்லாருமே முட்டாள் அப்படின்ற மாதிரியும் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். யாருக்கும் அப்படி சொல்லக்கூடாதுப்பா, எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்கும் அப்படின்றத நம்ம முத்து இந்த இடத்துல நிரூபித்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நிச்சயமாக முத்து கூட வம்பளுக்கணும்னாலே அருண்குமார் யோசிச்சு தான் ஆகணும். செஞ்ச சம்பவங்கள் அப்படில. ஸோ அதனால் முத்து ஒரு சூப்பரான சம்பவத்தை ரொம்ப அசால்ட்டாக, நான் கூட இந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு இழுத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மேலும் இது வந்து பெரிய பிரச்சனையாகி இதனால் இவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் முத்து இந்த ப்ராப்ளத்தை எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சூப்பராக முடிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக முடிச்சிட்டார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையிலேங்க இதை முத்து வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை முத்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு விஷயம் நம்ம முத்து பண்ணுது. ஸோ சூப்பரான சம்பவம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, முத்து வந்து இப்போதைக்கு அவர் வந்து உண்மையிலே நல்ல மனுஷன் தான். அவர் அது எந்த குறையும் சொல்ல முடியாது. முத்து மேலே எந்த தப்பும் இருக்காது. ஸோ அதுவுமே நமக்கு நல்லா தெரியும். ஸோ எந்த தப்புமே இல்லைனாலும் முத்து பண்ணுற விஷயங்கள் அது வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக வரும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல விஷயம் பண்ணாலே அது வந்து ப்ராப்ளமாக தான் மாறும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ அவர் கெட்ட விஷயங்கள் பண்ணால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பாக கொஞ்சம் மட்டும்தான் பெரிய பிரச்சனையாக்கி இதை வந்து பூதாகரமாக்கி பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உண்மையிலே இந்த பிரச்சனை நம்ம முத்து ஹேண்டில் பண்ண விதம் உண்மையிலே சூப்பர் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். ஏன்னா முத்து மட்டும் கொஞ்சம் அசந்திருந்தாரோ அவ்வளோதாங்க, நம்ம அருண்குமார் முத்துவை தூக்கி சாப்பிட்ருப்பாரு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம முத்து ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணி அருண்குமார் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படின்றத நிரூபித்ததில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தாங்க. இதுதான் இந்த விஷயம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். அந்த விஷயமே நடந்துருச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ தானே அருண்குமார் பற்றின விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா ரொம்ப நாள் இவர் ஏதோ நல்லவர் மாதிரியும் அவங்க எல்லாரும் கெட்டவங்க மாதிரியும் அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம முத்து கெட்டவர் மாதிரியும் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கண்டிப்பாக அது அவருக்கு அசிங்கம் தான். அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இதோட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதோட கண்டிப்பாக முடியாது. ஸோ இது வந்து பெரிய லெவலுக்கு மாறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒரு பிரச்சனையை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா முத்துவை பற்றின விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும், முத்து எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்றது நல்லாவே தெரியணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயம் தாங்க இப்போ நடந்திருக்குது. இது உண்மையிலே முத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நல்ல விஷயம் தான். இவங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, பர்டிகுலராக யாருக்கும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே நல்ல விஷயம் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது முத்துவுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ முத்து இதுக்கப்புறம் அவர் நினச்ச விஷயத்த கண்டிப்பாக செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் சீதாவும் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்பார் முத்துக்கிட்ட, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களை மரியாதை இல்லாமல் பேசிட்டேன், உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ சீதா கிட்ட முத்து சொல்கிறாரு, சீதா நீ தானே சீதா என்னை பேசின, இன்னும் பிரச்சனை கிடையாது சீதா, என்னை பேசுகிறதுக்கு உனக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பெருந்தன்மையாக சொல்ல சீதா உண்மையிலே கண் கலங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீதா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இதில் வந்து அருண்குமார் தான் முழுக்க முழுக்க ஒரு கேவலமான வேலையை பார்த்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இப்போது அவர் தான் இந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயுமே அவங்களுக்கே அவங்களோட மனசாட்சி வந்து கேட்கல, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது மாமாவை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண, கொஞ்சமாவது யோசிச்சுருந்துருக்கணும், இது வந்து சரியா தப்பா, நம்ம இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் யோசிக்காமல் பேசிட்டு இப்போ வருத்தப்படுறதுல எந்த பலனும் கிடையாது அப்படின்றத சொல்லிதாகணும். ஏன்னா எல்லாமே கைமீறி போயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அது யாருக்காக இருந்தாலும் அது சிக்கல் தான், யாருக்காக இருந்தாலும் பிரச்சனை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ தாங்க சீரியல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து கதைக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இனி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சம்பவம் உண்மையிலே முத்துவுக்கு ஃபேவராக தான் நடக்கும். ஏன்னா எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு இல்லையா, நம்ம அருண்குமார் யார், என்னப்பட்டவர், எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாமே புரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ கண்டிப்பாக இது வந்து சிக்கல் தான். ஸோ அதனால் இது கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அண்ட் முத்து மேலே இன்னும் கோபத்தையும் வன்மத்தையும் ஏற்படுத்தும் அருண்குமாருக்கு. ஸோ அப்போ அருண்குமார் வந்து சும்மா இருப்பார்
இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார். அவர் வந்து முத்துவை எப்படி டீக்ரேட் பண்ணணும், எப்படி வந்து முத்துவை வந்து ஒரு ஒரு கேவலமானவனாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவர் செய்ய தான் செய்வார். ஸோ அவரோட பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். முத்துவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார்னா அந்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கார். முத்துவை அசிங்கப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதில் வந்து கரெக்டாக ஒவ்வொன்றா பிளான் பண்ணி பக்காவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அவர் நினச்ச விஷயமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்றதுனால அவரோட ஆட்டம் கொஞ்சம் தனியாக தான் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளோ நாளுங்க அவரால் ஆட முடியும்? கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் அவரை பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. அப்போ அவரோட மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் அப்படின்னா அவர் வந்து இன்றைக்கி வேணால் வந்து நடிக்கலாம், நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது, நம்ம ஒரு யோக்கியம் அப்படின்ற மாதிரி நடிக்கலாம். இப்போ சீதா கிட்ட வந்து அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடுவார். சீதா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் சீதா பண்ணேன், நான் வந்து உண்மையிலே உங்கள் 2 பேத்துக்கு இடையில பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சலாம் பண்ணல, நான் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சதுக்காக ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் சீதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரே தவிர்த்து உண்மை என்ன அப்படின்றத இப்போ வரைக்கும் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் உண்மை என்ன அப்படின்றத சொன்னால் இவர் மாட்டிக்கிடுவார் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் உண்மை என்ன, உண்மை இதுதான், இதனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு சொல்ல மாட்டார். ஏன்னா இவரோட கேவலமான புத்தி என்ன அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவரோட கேவலமான புத்தி என்ன, இவரோட எண்ணங்கள் என்ன, இவர் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் அருண்குமார் என்ன ஒரு விஷயம் நம்ம முத்துவுக்கு எதிராக சொன்னாலும் அது கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. ஏன்னா இவரே சொன்னாலும் சீதா வந்து நம்ப மாட்டாங்க. இவர் நீ வந்து பொய் சொல்கிற, நீ கண்டிப்பாக வந்து ப்ராடு பண்ணுற அப்படின்றத சீதா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா சீதாவுக்கு வந்து நல்லாவே தெரியும் இவன் வந்து எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணா அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா. இவ்வளோ நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்தது, பட் இப்போ தெரிஞ்சு போச்சு எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண்குமார். ஸோ அருண்குமாருக்கு இது மேலும் சிக்கல் தான். அருண்குமார் ஒழுங்கு மரியாதையாக இதுக்கப்புறமாவது திருந்திட்டார் அப்படின்னா அது வந்து அருண்குமாருக்கு நல்லது இல்லை, முழுக்க முழுக்க அருண்குமாருக்கு தான் அது அசிங்கம். அருண்குமாரை கண்டிப்பாக இங்கே இல்லைனாலும் எங்கே வச்சுனாலும் அந்த பிரச்சனை வந்து அருண்குமாரை தேடி தான் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அருண்குமாருக்கு இதுதாங்க இறுதி வாய்ப்பு. அருண்குமார் இதுக்கப்புறமும் திருந்தலை, இல்லை நம்ம பண்ண தப்புக்காக வருந்தலை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. அருண்குமார் சீதா 2 பேருக்கு இடையில் ஒரு பிரிவு கூட வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சீதா வந்து கண்டிப்பாக வெறுத்துருவாங்க. எதுக்காக இப்படி இவ்வளோ கேவலமான ஒரு பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ அதையும் மீறி நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு பொய் சொல்லியிருக்க அப்படின்னா நீ எப்படிப்பட்ட கேவலமான ஆளாக இருந்திருப்ப, நீ வந்து இதனால் எங்கள் அக்காவுக்கு தானே பிரச்சனை வரும், எங்கள் மாமாவுக்கு தானே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் நீ எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருந்தா நீ வந்து இப்படி கேவலமான விஷயத்தை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி நம்ம சீதா இந்த பிரச்சனை இதோடு முடிக்கவே மாட்டாங்க. இது நாளை முத்துவுக்கும் சரி மற்ற குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி கண்டிப்பாக பெரிய பாதிப்பேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முத்து தான் இந்த பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு சுமூகமாக முடிச்சு வைக்கணும். ஏன்னா முத்து நினச்சா மட்டும்தான் இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியுமே தவிர்த்து வேறு யார் நினச்சாலும் இந்த இஷ்யூ வந்து முடிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இப்படி வந்து பண்ணா சீதாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா முத்து சீதாவோட வாழ்க்கைக்காக யோசிப்பார், இது சரி இது தப்பு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நிச்சயமாக சீதாவுக்காக நம்ம முத்து என்ன விஷயம் வேணால் பண்ணுவார், சீதாவை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை. ஏன்னா கல்யாணத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தார், நமக்கே தெரியும். முத்து அருண்குமார்னாலே இரிட்டேட்டிங்காக அவர் எரிஞ்சு விழுவார் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாகவே முத்து வந்து ஒரு பியூர் ஒரு என்ன சொல்ல அருண்குமார் அப்படியே ஏற்றுக்கிட்டார். ரைட்டு விடு, எவ்வளோதோ நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமாரை ரொம்ப பியூராக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு, பியூராக விட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறவரை போய்கிட்டு இப்போ இப்படி ஒரு விஷயத்த செஞ்சால் அவருக்கு எப்படி கோவம் வருங்க, கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரச்சனையினால் யாருக்கு பாதிப்பு வருமோ இல்லையோ அது நம்ம அருணுக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அருண் இதுக்கப்புறமா திருந்தணும். திருந்தலை அப்படின்னா அருண்குமாருக்கு ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருந்தலை அப்படின்னா அருண்குமாரோட ஒர்க்கு வந்து அதோட முடிஞ்சு போச்சு, திருந்தலை அப்படின்னா அருண்குமாரோட கதை முடிஞ்சு போச்சு. ஸோ திருந்தலை அப்படின்னா அருண்குமாருக்கு இதுக்கப்புறம் லைஃபே கிடையாது, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போயிடும் இதுக்கப்புறம். ஸோ அருண்குமாருக்கு அது இதுக்கப்புறம் மேலும் சிக்கல் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போயும் அருண்குமார்கிட்ட வந்து நம்ம முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பார்ப்பா, நான் வந்து உனக்கு எதிரிலாம் கிடையாது, நான் வந்து உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன், உன்னை நான் இது வரைக்கும் எதிரியாக நான் பார்த்தது கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி அதாவது சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேணா உன்னை எதிர்த்துருக்கேன், உங்களோட சண்டை போடுன்னு நினச்சிருக்கேன், உன்னை வந்து என்ன சொல்ல ஒரு எதிரி மாதிரி ஒரு வில்லன் மாதிரி பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாதுப்பா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இவர் என்ன தான் தெளிவாக சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கிற தருவாயிலேயே அவன் கிடையாது.
அவனோட பொறுத்த வரைக்கும் அவன் என்ன எண்ணத்தில் இருக்கான் அப்படின்னா, முத்துவை இந்த குடும்பத்திலேருந்து பிடிக்கணும், முத்துவை இந்த குடும்பத்திலேருந்து அழிக்கணும், முத்துவுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து வன்மத்தை, ஏன்னா இப்போ வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு சீதாவுக்கு. சீதா வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க, முன்னாடி வந்து நின்னா கூட அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த காரணத்துக்காக தான் சொன்னேன், இந்த காரணத்துக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எஸ்கேப் ஆக தான் பார்க்குறான். அவன் வந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறான். ஒரு காரணம் சொல்லி இந்த காரணத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத அவன் வந்து ஊர்ஜிதப்படுத்த பார்க்குறானே தவிர்த்து இதில் வந்து இது உண்மை, இது சரி, ஆமசிக் தான், நான் இதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அருண்குமார் சொல்லலை. ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய கேவலமான ஜந்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவன் வந்து இப்போ வரைக்கும் நம்ம மீனாவோட வாழ்க்கையிலையும் சரி, முத்துவோட வாழ்க்கையிலையும் சரி பல பிரச்சனைகள், மீனாவோட வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வச்சுக்கோங்களேன், ஆனால் முத்துவோட வாழ்க்கையில் பல பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு அவன் முக்கியமான காரணமாக இருந்திருக்கான். அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு சரி போய் தொலைறான் அப்படின்னு சொல்லி விட்டா இவன் மேலும் வந்து பிரச்சனையை வந்து பெருசாக்குறதுக்கு தான் அவன் பார்க்குறான். இவன் வந்து மேலும் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஊண்டி 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 அதை வந்து சில விஷயங்களாக சொல்லி 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 அதை வந்து போட்டு கொடுத்து இப்போ முத்துக்கு சீதா மேலே வெறுப்பு. ஏன்னா முத்து வந்து நிற்கவும் அவனுக்கு வந்து அப்படியே கர்வத்தை பாருங்க, அப்படியே பெரிய இது மாதிரி பேசுகிறான். பார்த்தேல உன்னை வந்து நான் வெறுக்க வச்சேன் பார்த்தியா சீதாவை அப்படின்னு சொல்லி நிற்கும் போது தான் முத்து ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. டே அன்னைக்கு உன்னை அடிக்க ஆளை கூட்டு வரல, ஆனால் இப்போ நிஜமாவே உன்னை அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லவும் அவனுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. என்னது அடிக்க ஆளை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா சீதாவையும் நம்ம மீனாவையும் காரில் இருந்து இறக்க அப்படியே ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அருண்குமாருக்கு மூஞ்சில் ஈயாடலையே, அப்படியே ஷாக்கில் இருக்கான். என்னடா அது, இவன் வந்து ஆளை கூட்டு வந்துட்டியான், அதுவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இவங்கள போய் கூட்டு வந்துட்டானே, ஏன்னா இவங்களுக்கு தானே உண்மை தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். இவனை பாருங்களேன் எவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டராக இருந்தா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் முத்து நினச்சா இந்த விஷயத்தை நிரூபிச்சிருவானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல், பரவாயில்ல நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, முத்து வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது, முத்து மேலே ஒரு மதிப்பு அந்த குடும்பத்துக்கு, ஏன்னா இவனோட நோக்கமே அதாங்க. ஆரம்பத்துலேருந்து இவனோட நோக்கம் ஒரு அயோக்கியமான நோக்கமாக இருக்குது. முத்துவுக்கு வந்து அந்த குடும்பத்தில் மரியாதை கிடைக்கிறது இவனுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கலை, இரிட்டேட்டிங்காக இருக்கான். இன்னது இவனுக்கு மரியாதை கிடைக்கிறதா, இவனுக்கு வந்து மரியாதையே கிடைக்கக்கூடாது, இவன் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்றதுல முத்துவுக்கு வந்து இவன் தாங்க முதல் எதிரி. ஸோ முத்துவுக்கு வந்து சிட்டியை விட ரொம்ப ஒரு கேவலமான எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். முத்து வந்து இப்போ வரைக்கும் இவன் தான் பெரிய எதிரி மாதிரி பார்க்குறான். ஆனால் முத்து அவனை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை, சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அசால்ட்டாக தான் அவனை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமாவது அருண்குமார் மாறிட்டான் அப்படின்னா அவனுக்கு நல்லது. இல்லை நான் மாற மாட்டேன், அருணை வந்து இப்படி தான் இருப்பேன், அருண்குமார்னா இப்படி தான் இருப்பான், நான் போலீஸ் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் அது அவனுக்கு தான் அது சிக்கல், அவனுக்கு தான் டேஞ்சர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ அவன் புரிஞ்சுக்கிறணும், ஓகே நம்ம இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கிட்டோம் அப்படின்னா ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா மேபி இதுக்கப்புறம் சீதா மனசில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீதா வந்து ஏற்றுக்குருவாங்க, பரவாயில்ல கல்யாணம் முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிடுவாங்க. எனக்கு வந்து அவரை பிடிக்கலை, நீ வந்து அவரை வெறுக்கணும் அப்படின்றதுக்காக சீதா நான் அப்படி பண்ணேன், மற்றபடி எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இடத்தையோ உருட்டி உருட்டி தப்பிச்சிடுவான்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுக்கப்புறம் சீதா அவனை நம்பக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.